அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 11.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்டகிரேட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் கியூப் பிளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ்ங்கிறத இன்டகிரேட் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்கு சொல்யூஷன் அப்படின்னா ஒன்னொன்று தனித்தனியாக பிரிச்சு நியூமரேட்டர்ல ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, அதனால தனித்தனியாக எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 by x ஸ்கொயர் தனித்தனியாக பிரிச்சுக்குவோம். சொல்யூஷன் இன்டகிரல் ஆஃப் தனித்தனியாக பிரிச்சுங்க. இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 by எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இது பை இது, இது பை இது, இது பை இது தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்போ இதை அடிச்சுட்டா என்ன வரும்? 2 இருக்கு, மேலே 3 இருக்கு. அப்போ இதை அடிச்சுட்டா 1 மிச்சம் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஸ்கொயர் ஸ்கொயரும் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இங்கே மேலே 1 எக்ஸ் இருக்கு, கீழே 2 இருக்குன்னா கீழே தான் 1 இருக்கும், இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன வரும்? சிம்பிளை பண்ணால் மேலே தான் எக்ஸ் இருக்கும். எக்ஸு இங்கே 4, அடுத்து இங்கே மைனஸ் 3 by எக்ஸ் ஸ்கொயர், சாரி 3 by எக்ஸ் பிளஸ் 2 by எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். புரியுதுங்களா? தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். அப்போ இதில் சிம்பிளை பண்ணியாச்சு. இப்போ தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணிடுவோமா? இதை இன்டகிரல் ஆஃப் முதல்ல இந்த ஃபார்முலா தெரியணும். இன்டகிரல் ஆஃப் வெறும் டிஎக்ஸ்னா எக்ஸ் போடணும். இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னா இன்னொரு இங்கே பவர் ஒன்றுன்னா அதோட கூட்டி கீழே போடணும். எக்ஸ் பவர் 2 by 2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. அடுத்து இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா கீழே உள்ளது டிஃபரன்ஷியேட்னா மேலே டிஎக்ஸ் வந்துச்சுன்னா லாக் ஆஃப் த டினாமினேட்டர் பிளஸ் கான்ஸ்டன்ட் சி. அது இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா என்ன வரும்? மேலே கொண்டு போய்க்கணும். இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் 2 டிஎக்ஸ்ன்னு போட்டு இப்போ இது இன்டகிரேட் பண்ண வரும். எக்ஸ் பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 1 பை மைனஸ் 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. அப்போ அது என்ன வருதுன்னா எக்ஸ் பவர் மைனஸ் 1 பை மைனஸ் 1 பிளஸ் சி. இதை கூட என்ன செஞ்சிடலாம்னா எக்ஸ் பவர் மைனஸ் 1 கீழே கொண்டு வந்தால் 1 பை எக்ஸ், இந்த மைனஸ் அப்படி தான் இருக்கும், மைனஸ் பிளஸ் கான்ஸ்டன்ட் சி. இந்த எக்ஸ் பவர் மைனஸ் 1 கீழே வந்தால் எக்ஸ் பவர் பிளஸ் 1, இந்த மைனஸ் 1ங்கிறது நான் முன்னாடி மைனஸ் எழுதிட்டேன், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்க. ஒவ்வொன்றா தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் தனித்தனி இன்டகிரலாக பிரிச்சுக்கலாம். இன்டகிரல் 4 இன்ட்டு டிஎக்ஸு மைனஸ் 3 இன்ட்டு இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸு. ஒவ்வொன்று தனித்தனியாக இதுக்கு இது 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 அடுத்து இது இது தனித்தனி இன்டகிரலாக போடும். ப்ளஸ் 2 இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு டிஎக்ஸு. அடுத்து 4 காமனை வெளியில் எடுத்துட்டா 4 எடுத்துட்டா 4 இன்ட்டு டிஎக்ஸு, 4 எடுக்கல. இங்கே மைனஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ் பை எக்ஸு ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதுக்கு எக்ஸ் பவர் 1 என்ன போட்டலாம்? எக்ஸ் பவர் 2 by 2 அடுக்கோட 1 கூட்டி கீழே போடுறோம். அப்புறம் 4 இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் தானே. இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் என்னது? எக்ஸ், வெறும் எக்ஸு. மைனஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ் பை எக்ஸ் என்னது? டிஎக்ஸ் பை எக்ஸ்னா லாக் எக்ஸு. ப்ளஸ் 2 இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் என்னது? மைனஸ் 1 by எக்ஸு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. சரிங்களா? மைனஸ் 1 by எக்ஸு. அப்போ என்ன வருங்க? சிம்பிளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 4x மைனஸ் 3 இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் 2 by எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், இன்டகிரேட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இன்டகிரல் ஆஃப் ரூட் எக்ஸ் பிளஸ் 1 by ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் போடணும். இதுக்கு முதல்ல நமக்கு ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரியணும். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சீக்வல் என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இந்த ஃபார்முலா தெரியணும். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தெரியும் உங்களுக்கு. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அப்போ அதே மாதிரி சொல்யூஷன். இப்போ இதுக்கு என்ன பண்ண போறேன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். சொல்யூஷனில் இன்டகிரல் ஆஃப் இது ஏ மாதிரி இது பி மாதிரி. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஏபி. அப்படி தானே ஃபார்முலா? அப்போ ஏ ஸ்கொயர் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் plus b square 1 by root x square
plus 2 into AB root x into 1 by root x. A into B. இது A, இது B. Into dx. சரிதானா? Into dx. A square plus B square plus 2 into A into B. ஓகேவா? இப்போ இதில் அப்படி இது root x கேன்சல் ஆயிரும். இங்கே இது என்ன ரூட் இன்டகரல் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் தானே ரூட் எக்ஸ்னு என்னது எக்ஸ் பவர் ஆஃப் ஹோல் பவர் 2 இருக்கு. அதே மாதிரி 1 பை இதுக்கும் எக்ஸ் பவர் ஆஃப் ஹோல் பவர் 2 இருக்கு. ப்ளஸ் இங்கே வெறும் 2 மட்டும் தானே இருக்கு 2 இன்ட்டு டிஎக்ஸ். சரிங்களா? இந்த பவர் இங்கே உள்ள பெருக்குங்க 1/2 இன்ட்டு 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இது உள்ளே கொண்டு வரும்போது 2 இன்ட்டு 1/2 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கு. ப்ளஸ் இங்கே என்ன இருக்கு 1/x இருக்கு. ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ். தனித்தனியாக பிரிச்சுருங்க. இன்டகரல் ஆஃப் இது இதுவும் தனியாக இது இதுவும் இது இது. அப்போ இன்டகரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் தனித்தனி இன்டகரலாக பிரிச்சுருங்க. இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் இன்டகரல் ஆஃப் 2 into dx 2 வெளியில் எடுத்துட்டேன் into dx. இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். x பவர் n னா x பவர் n plus 1 by x பவர் n னா x பவர் n plus 1 by n plus 1 இன்டகரல் plus c. இன்டகரல் ஆஃப் dx by x என்னது log x plus c. வெறும் இன்டகரல் ஆஃப் dx என்னது x plus c. இது ஃபார்முலா. சரிங்களா? அப்போ x பவர் 1 னா x பவர் 1 plus 1 by அப்போ x அடுத்த நம்பர் சரி என்னன்னா n plus 1. அப்போ x பவர் 2 by 2 plus integral of dx by x என்னது log x plus 2 into integral of dx என்னது x plus constant c. சரிங்களா? அப்போ x square by 2 plus log x plus 2x plus c. Third question. Integrate the following functions with respect to x. Integral of 2x minus 5 into 36 plus 4x into dx integrate பண்ணணும். முதல்ல இது ரெண்டுமே ஃபேக்டரா இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிங்க. முதல்ல இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? கொஸ்டினை முதல்ல இது இதையும் பெருக்கணும், அப்புறம் இது இதையும் பெருக்கணும், அப்புறம் இதை வச்சுக்கிட்டு இதையும் பெருக்கணும், இது இதையும் பெருக்கணும். ஒரே பால்நாமெல்லாம் மாற்றிடணும். சொல்யூஷன் முதல்ல பெருக்குங்க. இன்டகரல் ஆஃப் 32 இன்ட்டு 2 எவ்வளவு 70 36 இன்ட்டு 2 72 எக்ஸ். இது இதுவும் இருக்குன்னா 36 இன்ட்டு 5 மைனஸ் 180. அடுத்து 4x 2x பெருக்குன்னா என்ன வரும் ப்ளஸ் 4 2 8 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 4 இன்ட்டு 5 20 மைனஸ் 20 எக்ஸ். சரிங்களா? அப்போ இதில் 36x ஸ்கொயர் சாரி 36 இன்ட்டு வந்து 72x அப்புறம் மைனஸ் 180. அடுத்து 4x வந்துன்னா மைனஸ் மைனஸ் 4 இன்ட்டு 2 வந்து 8x ஸ்கொயர். அடுத்து 20x இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்கும். இது இன்னும் சிம்பிளை பண்ண என்ன வரும் முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் எழுதுங்க. இன்டகரல் ஆஃப் 8x ஸ்கொயர். இந்த எக்ஸ் ரெண்டையும் சிம்பிளை பண்ண என்ன வரும் 72ல் 20 போச்சுன்னா 52 வருமா? 72 ப்ளஸில் இருக்குது, 20 மைனஸில் இருக்குது. இப்போ ப்ளஸ் 52 எக்ஸு. அடுத்து கான்ஸ்டண்ட்டாக 180. அப்போ இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் நம்பர். இப்போ இதை தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணிடுங்க. ஒரே இன்டகரலாக இருக்கு இல்லையா தனித்தனியாக இன்டகரலாக இதுக்கு இன்டகரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். அப்போ 8x ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் அடுத்து இந்த இன்டகரல் ஆஃப் 52x dx minus integral of 180 into dx. புரியுதுங்களா? integral of 8x square dx plus integral of 52x dx. அடுத்து மைனஸ் integral of 180 dx. நம்பர் பூரா வெளியில் எடுத்துட்டா 8 into x square dx plus 52 into x into dx minus 180 into integral of dx. இப்போ இன்டகிரேட் பண்ண வரும். இது ஃபார்முலா இன்டகரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 8 இன்ட்டு அதாவது என்ன நம்பர் இருக்கோ அதோட அடுத்த நம்பர் ஒன்று கூட்டிடணும், அதே நம்பரை கீழே போடணும். இப்போ எக்ஸ் பவர் 2வா 2க்கு அடுத்த நம்பர் எக்ஸ் பவர் 3யா
x பவர் 3/3 அவ்வளோதான் இன்டகிரேட் பண்ணியாச்சு ப்ளஸ் 52 இன்ட்டு இது x பவர் 1 இப்போ x பவர் 2/2 மைனஸ் 180 இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் dx என்னது வெறும் x தான் x ப்ளஸ் c சரிங்களா அப்போ இன்டகிரல் ஆஃப் dx என்னது வெறும் x இன்டகிரல் ஆஃப் dx வெறும் x தான் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் c இதை சிம்பிளை பண்ண முடிஞ்சால் பண்ணிக்க இது ரெண்டு அடிச்சிட்டான வரும் 27 வருமா 26 வரும் சரிங்களா 2 2 4 2 மிச்சம் ஒன்று இருக்கும் 6 2 12 அப்போ என்ன வரும் 8/3 x ஸ்கொயர் ப்ளஸ் 26 x கியூப் x ஸ்கொயர் மைனஸ் 180 x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் c இப்போ 8/3 x கியூப் அடுத்து ப்ளஸ் 26 x ஸ்கொயர் மைனஸ் 180 x ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் c ஓகேவா fourth question integrate the following function with respect to x integral of cot square x plus tan square x dx இப்போ integral cot square x plus tan square x கண்டுபிடிக்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா தெரியணும் 1 plus tan square theta என்ன ஃபார்முலா secant square theta அப்போ tan square மட்டும் வரணும்னா tan square theta is equal to secant square theta minus 1 இது ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் trigonometry அதே மாதிரி 1 plus cot square theta அப்படின்னா cosecant square theta அப்போ வெறும் cot square theta வேணும்னா cosecant square theta minus 1 இந்த ரெண்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ண போகிறோம் சரியா 1 plus tan squareனா secant square அப்போ tan square மட்டும் வேணும்னா 1 அங்கே போயிடும் 1 plus cot squareனா cosecant square cot square மட்டும் வேணும்னா 1 அங்கே போயிடும் அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க இன்டெக்ரல் cot squareக்கு என்ன போடுவீங்க cosecant square x minus 1 plus tan square என்ன போடணும் secant square x minus 1 into dx அப்போ இது ரெண்டு தனித்தனி இது ரெண்டு சேர்ந்துட்டு நம்பர் ரெண்டு சிம்பிளை பண்ணிடுங்க integral of cosecant square x plus secant square x minus 2 into dx இப்போ தனித்தனி இன்டெக்ரலாக பிரிச்சுருவோமா integral of cosecant square x dx plus integral of secant square x dx அடுத்து இதுக்கு minus 2 into integral of dx இதுக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும் integral of cosecant square x dx என்னது minus cot x அடுத்து integral of secant square x dx என்னது tan x plus c plus c சரிங்களா அப்போ இதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணிடுங்க integral of cosecant square x dx என்ன பண்ணணும் integral of cosecant square dxனா மைனஸ் cot x அடுத்து secant squareக்கு integral of secant square xனா tan x tan டிஃபரன்ஷியேட்னா secant square இன்டகிரேட் பண்ணால் tan அவ்வளோதான் minus 2 into integral of dxனா வெறும் x plus constant c முதல்ல இதை எழுதிக்கோங்க ப்ளஸ் இருக்கிறதுனால tan x minus cot x minus 2x plus constant c. Okay students, doubt இருந்தா comment boxல comment பண்ணுங்க. Thank you.